Hi all, welcome to Janakshar Learning. இந்த வீடியோல நம்ம GEO Visibility Checklist சீரீஸ்ல பார்ட் 2 பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்டர்னல் சிக்னல்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்டிட்டி அண்ட் பிராண்ட் அத்தாரிட்டி ஃபவுண்டேஷன். சிம்பிளா சொல்லணும்னா ஏஇ டூல்ஸுக்கு உங்க பிராண்ட் இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் அப்போதான் ChatGPT, Google AI Overviews, Perplexity, Geminiய உங்க பிராண்டை சைட் பண்ணும். இந்த LLMக்கு உங்க பிராண்ட் ஆல்ரெடி இருக்குன்னு ப்ரூவ் பண்ண என்டிட்டி சிக்னல்ஸ் வேணும். என்டிட்டியில ஃபர்ஸ்ட் சப் டாபிக்கா இருக்கிறது என்னன்னா கோர் என்டிட்டி சிக்னல்ஸ். இந்த சிக்னல்ஸ் கிரியேட் பண்ண கொஞ்சம் எஃபர்ட் போடணும். பட் LLM ரேங்கிங்க்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னல் கொடுக்கும். இதுக்கு ஸ்ட்ராங்கா தேர்ட் பார்ட்டி மீடியா கவரேஜ் பில்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரஸ்டடா இருக்கிற ட்ரஸ்டட் மீடியா வெப்சைட்ஸ்ல உங்க பிராண்ட் பத்தி பப்ளிஷ் ஆகணும். அப்புறம் ஸ்ட்ராங் மீடியா கவரேஜ் கிடைக்கிற மாதிரி PR ஒர்க் பண்ணணும். உங்க கோல் ஃபியூச்சர்ல விக்கிபீடியா பேஜுக்கு குவாலிஃபை ஆகணும். விக்கிபீடியா பேஜ் ரொம்ப பவர்ஃபுல் சிக்னல். ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க ChatGPT ஆன்சர் கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 47% டைம் விக்கிபீடியா இன்ஃபர்மேஷனை தான் சைட் பண்ணுது. இதுக்கு விக்கிபீடியால உங்க கம்பெனிக்கு என்ட்ரி கிரியேட் பண்ணணும். அதுல கம்பெனி நேம், ஃபவுண்டர், ப்ராடக்ட்ஸ், கேட்டகரி இது எல்லாமே கரெக்டா கனெக்ட் பண்ணணும். செகண்ட், கூகுள் நாலேஜ் பேனல் கிளைம் பண்ணணும். அதுல லோகோ ஆட் பண்றது, சோஷியல் லிங்க்ஸ் ஆட் பண்ணணும், டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் என்டிட்டி கிளாரிட்டி கொடுக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு சில வே சொல்றேன். இது எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் சிக்னல்ஸ் தான் ஏஐ என்ஜின்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் கிரன்ச் பேஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கு கிரன்ச் பேஸ் வெப்சைட்டுக்கு போயிட்டு அதுல ஃபண்டிங் டீடைல்ஸ், டீமோட டீடைல்ஸ், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ரெகுலரா அப்டேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிட்ச் புக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். சோ நீங்க டைரக்டா பிட்ச் புக் ப்ரொஃபைல் வெப்சைட் போயிட்டு இதை பண்ண முடியும். என்டர்பிரைஸ் ஏஐ டூல்ஸ் இதை தான் யூஸ் பண்றாங்க. முக்கியமான விஷயம், இந்த எல்லா டைரக்டரிஸ்லயும் சேம் டீடைல்ஸ் தான் இருக்கணும். அது நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், பிராண்ட் டிஸ்கிரிப்ஷன். இதை NAP கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. NAPனா நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர். இது எல்லாமே எல்லா டைரக்டரிஸ்லயுமே சேமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பிளேசஸ்ல நீங்க இந்தியாவா இருந்தா +91 அந்த மாதிரி ஆட் பண்ணிருப்பீங்க. சில டைரக்டரிஸ்ல டைரக்டா மொபைல் நம்பர் மட்டும் ஆட் பண்ணிருப்பீங்க. இதெல்லாமே சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. எல்லாமே எல்லா டைரக்டரிஸ்லயுமே இந்த டீடைல்ஸ் கரெக்டா இருக்கணும். இதுல மிஸ்மேட்ச் இருந்தா LLMக்கு ட்ரஸ்ட் கம்மியாகும். தென் LinkedIn கம்பெனி பேஜ் ஃபுல்லா ஆப்டிமைஸ் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணணும். எம்ப்ளாயி கவுண்ட் கரெக்டா இருக்கணும். ஸ்பெஷலிஸ்ட் ஆட் பண்ணணும். டார்கெட் மார்க்கெட் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் மார்க்கெட் பிளேஸ் ரிவ்யூ சைட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு G2 வெப்சைட் இருக்கு, கேப்டிரா வெப்சைட் இருக்கு, சாஃப்ட்வேர் சஜஸ்ட் இருக்கு, ட்ரஸ்ட் பைலட் இருக்கு. இந்த வெப்சைட்டுக்கெல்லாம் டைரக்டா போயிட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. இதுல இம்பார்ட்டன்ட் என்னன்னா நியூ ரிவ்யூஸ் வரணும். ரெகுலர் அப்டேட் இருக்கணும். ரிவ்யூஸ் இல்லனா LLMக்கு பேட் சிக்னல் போகும். அப்புறம் டன் அண்ட் பிராட் ஸ்ட்ரீட் ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ நீங்க DNB வெப்சைட்னு போட்டாலே அந்த வெப்சைட்டுக்குள்ள போக முடியும். அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது உங்க பிசினஸ் கிரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். இதுல இருந்து டென்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம். இது என்டர்பிரைஸ் ட்ரஸ்ட் சிக்னலுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் டாபிக் என்னன்னா இந்தியா ஃபோக்கஸ்டு PR அண்ட் மீடியா கவரேஜ். நீங்க இதுக்கு இந்தியால இருந்தாலும் உங்க பிராண்ட் ஸ்ட்ராங்கா தெரியணும்னா ட்ரஸ்டட் மீடியா சைட்ஸ்ல மென்ஷன் வரணும். LLM டூல்ஸ் லைக் ChatGPT, Perplexity உங்க வெப்சைட் மட்டும் பார்க்காது, வேற வெப்சைட்ல உங்களை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கும். சோ மீடியா கவரேஜ் ரொம்ப முக்கியம். இந்தியன் டெக் அண்ட் பிசினஸ் மீடியா சைட்ஸ் டார்கெட் பண்ணலாம். இந்தியால பாப்புலரா இருக்க டெக் அண்ட் பிசினஸ் சைட் சொல்றேன். எக்ஸாம்பிள் யோர் ஸ்டோரி வெப்சைட், INC42 வெப்சைட், எக்கனாமிக் டைம் டெக் வெப்சைட், மின்டெக்ஸ் வெப்சைட், டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக் வெப்சைட், NDTV டெக் வெப்சைட். இந்த சைட்ஸ்ல எல்லாம் உங்க பிராண்ட் பத்தி ஆர்டிகல் வரணும். நெக்ஸ்ட் SaaS ஆர் ஸ்டார்ட் அப் ரிலேட்டட் சைட்ஸ்ல உங்க பிளாக் வரணும். யோர் ஸ்டோரி ஸ்டார்ட் அப் செக்ஷன், INC42 ஸ்டார்ட் அப் ஸ்டோரிஸ், ப்ராடக்ட் கம்யூனிட்டி, SaaS பிளாக்ஸ், டெக் பிளாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல எல்லாம் உங்க பிளாக் வரணும். இது பண்றதுனால பிராண்ட் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து பிரஸ் ரிலீஸ் பண்ணலாம். நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்றப்போ, ஃபண்டிங் பண்றப்போ, இல்ல ஃபீச்சர் லான்ச் பண்றப்போ, நீங்க பார்ட்னர்ஷிப் பண்றப்போ, ஏதாவது ஈவென்ட் பண்ணும்போது இதெல்லாம் பிரஸ் ரிலீஸ் பண்ணலாம். அதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் PR நியூஸ் வயர் இந்தியா வெப்சைட், பிசினஸ் வயர் இந்தியா வெப்சைட், இந்தியா PR டிஸ்ட்ரிபியூஷன் சைட். இந்த மாதிரி நியூஸ் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்கு. இது கூகுளுக்கும் LLMக்கும் ஸ்ட்ராங் சிக்னல். தென் கெஸ்ட் ஆர்டிகல் ஆர் இன்டர்வியூ ட்ரை பண்ணலாம். ஃபவுண்டரை இன்டர்வியூ பண்ணலாம். இந்தியா பேஸ்ட் பாட்காஸ்ட், வெபினார்ல வரலாம். டெக் சேனல், SaaS சேனல், ஸ்டார்ட் அப் பாட்காஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது LLMக்கு பிராண்ட் அத்தாரிட்டி சிக்னல் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் LinkedIn கிரியேட்டர்ஸோட கனெக்ட் பண்ணலாம். LinkedInல டெக் கிரியேட்டர்ஸ், SaaS இன்ஃப்ளூயன்சர்ஸ், மார்க்கெட்டிங் கிரியேட்டரா இருக்கணும். அவங்க உங்க பிராண்ட் மென்ஷன் பண்ணா அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தென் நியூஸ் லெட்டர்ஸ்ல ஆர் கம்யூனிட்டிஸ்ல மென்ஷன் வரும். அது ஸ்டார்ட் அப் நியூஸ் லெட்டர்ஸ் ஆர் டெக் நியூஸ் லெட்டர்ஸ் பேஜா இருக்கணும். தேர்ட் சப் டாபிக் ஃபவுண்டர் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி. LLM பிராண்ட் மட்டும் பார்க்காது, ஃபவுண்டரோட அத்தாரிட்டியும் பார்க்கும். ஃபவுண்டர்
ஃபவுண்டர் லிங்க்டின்ல ரெகுலரா போஸ்ட் போடலாம். அவங்க இந்தியா ஆர் யூஎஸ் டார்கெட் ஆடியன்ஸா இருந்தா அதுக்கு ரெலவெண்டா இருக்கணும். ஃபவுண்டர் போஸ்டுக்கு லிங்க்டின் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். அவங்க டார்கெட் பண்ற மார்க்கெட்க்கு மட்டும். ஃபவுண்டர் கான்ஃபரன்ஸ்ல பேசலாம். லைக் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஈவென்ட், வெப் சப்மிட்னு சில செக்மெண்ட்ஸ் இருக்கும். வெப்சைட்ல ஆத்தர் பயோ ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்க கிரெடென்ஷியல், பப்ளிகேஷன், மீடியா மென்ஷன்ஸ் வரணும். ஃபவுண்டர் ப்ரொஃபைல் லிங்க்டின், ஸ்க்ரம் பேஸ், கம்பெனி அபவுட் பேஜ்ல சேம் டீடைல்ஸா இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். லாஸ்ட் சப் டாபிக் டார்கெட் மார்க்கெட்ல பிராண்ட் சர்ச் இன்க்ரீஸ் பண்ணணும். எல்எல்எம் என்ன செக் பண்ணணும்னா பீப்புள் உங்க பிராண்ட சர்ச் பண்றாங்களா இல்ல கூகுள் ஆர் யூடியூப் ஆர் லிங்க்டின்ல உங்க கம்பெனி நேம் சர்ச் வருதான்னு பார்க்கும். சப்போஸ் இந்த சர்ச் வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்தா எல்எல்எம்க்கு எப்படி இந்த சிக்னல் போகும்னா இந்த பிராண்ட் பாப்புலரா இல்ல ட்ரஸ்ட் லெவல் கம்மியா இருக்குன்னு சிக்னல் போகும். சோ நம்ம பிராண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். உங்க டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிற பிளேஸ்ல மட்டும் ஈவென்ட்ஸ் கனெக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ஒர்க் ஷாப், செமினார்ஸ், காலேஜ் ஈவெண்ட், ஸ்டார்ட் அப் ஈவெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆஃப்லைன் ஈவெண்ட் பண்ணாதான் பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிராண்ட் சர்ச்சும் எல்எல்எம்க்கு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஈவென்ட்ஸ் பண்றதுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஈவென்ட் பிரைட், மீட்டப், டவுன் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி எக்ஸெட்ரா. இங்க ஈவென்ட் கிரியேட் பண்ணா கூகுள்லயும் மென்ஷன் வரும். எல்எல்எம்க்கும் சிக்னல் போகும். வெபினார் ஆட்ஸ் ரன் பண்ணலாம் லிங்க்டின்ல டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும். கரெக்ட் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணா பிராண்ட் சர்ச் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரெகுலரா யூடியூப் ஆர் லிங்க்டின்ல கண்டென்ட் போடணும். வீடியோஸ், போஸ்ட், டியூட்டோரியல்ஸ், இன்டர்வியூஸ். பிராண்ட் சர்ச் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்எல்எம் விசிபிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் என்டிட்டி அண்ட் பிராண்ட் அத்தாரிட்டிக்கு ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூவேஷன் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஜிஓ சீரிஸ் கண்டினியூ ஆகும்.